ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வடிவமாக பார்த்துன்னு வரலாம். முதல்ல நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி சிவன் அப்படின்னா நம்மளுக்கு தோன்றது லிங்க வடிவம் தான். இந்த லிங்க வடிவம் வந்து எல்லா கோவில் முக்காவாசி கோவில் லிங்க வடிவத்தில் தான் இருப்பார் சிவன். இது வந்து இதுதான் லிங்க வடிவம். இது உள்ள ஒரு குட்டி லிங்கம். ஸோ இவர் வந்து ஆதி அந்தமும் இல்லாத ஒரு ஸ்பேஸில் தான் இருப்பார் அவர். ஓகே, அதுதான் இந்த இந்த காஸ்மிக் ஸ்பேஸை காமிச்சிருக்கேன் இங்கே ஆஸ் அ பேக்ட்ராப். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து லிங்கோத்பவர். லிங்கோத்பவரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ஒரு வருஷம் பண்ணியிருக்கோம் லிங்கோத்பவரை பற்றி. இது என்னன்னா, ஒரு வாட்டி பெருமாளுக்கும் பிரம்மாக்கும் யார் பெரியவான்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடுது. அப்போ வந்து அவள் வந்து சிவனை வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கும்படி சொல்கிறான். அப்போ சிவன் என்ன பண்ணுறார், ஒரு நெருப்பு கோலமாக நிற்கிறார். நெருப்பு கோலமாக நின்ன உடனே வராக அவதாரம் எடுத்து பெருமாள் கீழையும், அன்னபக்ஷி அவதாரம் எடுத்து பிரம்மா மேலேயும் போகிறார் அடிமுடி பார்க்கறதுக்கு. சிவன் சொல்கிறார், யார் என் அடிமுடியை பார்க்குறாளோ அவள் தான் வந்து வின்னர்ன்றான், அவள் தான் வந்து பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பெருமாள் என்ன பண்ணுறார், கீழே போகிறார், அவரால் ரீச் பண்ண முடியல, திரும்பி வந்துடுறார், வந்து தன்னோட தோல்வியை ஒத்துணுடுறார். ஆனால் பிரம்மா என்ன பண்ணுறார், மேலே போயிட்டு நான் பார்த்துட்டேன்னு சொல்லி வந்து போய் சொல்லிடுறார். அப்புறம் அதெல்லாம் அவரோட 5 தலையில் ஒரு தலையை எடுக்கிறார், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஸோ அப்போ வந்து நிற்கிற வடிவம் தான் லிங்கோத்பவர் வடிவம். இதுதான் முதல்ல தோன்றின லிங்க வடிவம். இது எல்லா கோவில்லையும் சிவன், நம்ம கர்ப்ப கிரகத்தில் சிவன் இருக்காருல்ல, அதுக்கு பின்பக்கத்தில் இருப்பார். ஸோ எல்லா கோவில்லையும் இந்த வடிவத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து சதாசிவம் வடிவம் பார்க்கலாம். இது வந்து அதாவது நம்மளுக்கு தெரியும், அவர் வந்து சிவன் பஞ்சபூதத்தில் ஆனவர். 5 முகமும் ஈசானம், அப்புறம் வந்து சத்யோஜாதம், வாமரூபம், அகோரம், தத்புருஷம்னு 5 முகங்களாக வந்து அவர் வந்து குறிப்பிடப்படுறார். அந்த ஒரு 5 முகத்திலேருந்தும் 5 அம்சம் ஆஃப் சிவன் தோன்றது தான் மகா சதாசிவம். அதாவது சத்யோஜாதம் எடுத்தாக்கா சுகாசனர், அப்புறம் உமா மகேஸ்வரர், அப்புறம் லிங்கோத்பவர், அப்புறம் வந்து அர்த்தநாரீஸ்வரர், சங்கர நாராயணன், அதெல்லாம் அந்த முகத்திலேருந்து வருது. அந்த மாதிரி ஒரு முகத்திலேருந்தும் 5 அம்சம் வந்து வெளிப்படுறது தான் மகா சதாசிவம். மகா சதாசிவம் இஸ் சப்போஸ் டு பி தி விஸ்வரூப தரிசனம் ஆஃப் சிவா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து சகஸ்ரலிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். சகஸ்ரலிங்கம்னா நம்மளுக்கு தெரியும் 1000 லிங்கம், பல கோவில்களில் நீங்கள் பார்த்துருப்பேன். இப்போ இந்த 10 நாள் வந்தபோது எல்லாரும் எந்தெந்த கோவிலில் எந்தெந்த கோவிலெல்லாம் இது இருக்குன்னு கேட்குறா. அதுக்கு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த இதில் வந்து நான் வந்து என்னோட பிடிஎஃப்ல வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்போ சொல்கிற சமயத்தில் நான் மாற்றி சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே. ஓகே, இப்போ சகஸ்ரலிங்கம் 1000 லிங்கம் இருக்கிறது தெரியும். ஒரு சமயத்தில் சிவபெருமான் வந்து 1000 தன்னோட சிஷ்யர்களுக்கு ஆகம சாஸ்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து மண்டோதரி, ராவணனோட ஒய்ஃபு, 2 பேருமே ரொம்ப பயங்கர சிவபக்தா. அப்போ மண்டோதரி சிவன் கிட்ட கேட்குறா, நீ எப்போ பார்த்தாலும் இந்த வந்து பிச்சாண்டி கோலத்தில் இருக்கியே, நீ வந்து ஒரு அழகான குழந்தை கோலத்தில் வந்து எனக்கு காட்சி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறா. ஸோ அவர் வந்து அந்த முனிவர்கள்கிட்டலாம், நீங்களாம் இந்த ஆகம சாஸ்திரத்தெல்லாம் பார்த்துட்டுருங்கோ, அதுக்குள்ளே நான் போய் மண்டோதரிக்கு காட்சி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறார். அப்போது அந்த முனிவர்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, ராவணன் ஒரு ராட்சசன், சிவபெருமானுக்கு ஏதானும் அவன் தீங்கு செஞ்சுடுவானோன்ற ஒரு பயம் வருது. அதனால் அவள் வந்து ஹெசிடேட் பண்ணுறான். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு ஏதான பிரச்சனை அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு நெருப்பு கோலம் வருவோம், அப்போ நீங்கள் என்ன வேணால் டெசிஷன் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு ஒரு போயிடுறார். இங்கே வர மண்டோதரிக்கு காட்சி கொடுக்குறார். மண்டோதரி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. அப்போ வந்து ராவணன் அங்கே வந்துடுறான். ராவணன் அங்கே வந்த உடனே ராவணன் அந்த குழந்தைக்கு எதாவது பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு மண்டோதரி அந்த குழந்தைய எடுத்து அணைச்சிக்கிறான். அந்த சமயத்தில் இந்த இடத்துல நெருப்பு கோலம் வருது. 999 ரிஷிகளும் அந்த நெருப்பில் வந்து விழுந்துடுறான். ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் அங்கே வந்து அந்த ஆகமங்களெல்லாம் சிவன் சொன்னபடி காப்பாத்தின்னு இருக்கார். ஸோ இவர் மண்டோதரிக்கு தரிசனம் கொடுத்துட்டு இங்கே வரார். இங்கே வந்தோடனே அவர் ஒண்டி இருக்கிறத பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அத்தனை பேரையும், அந்த 999 பேரையும் லிங்க வடிவில் ஆக்கி தானே ஒரு லிங்கமாகி
1000 லிங்கம், அதாவது சகஸ்ரலிங்கமா காட்சி தர. அப்புறம் என்ன பண்றார், அந்த ஒருத்தர் ஒரே ஒரு ரிஷி அந்த ஆகமங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தார்ல, அந்த ரிஷிக்கிட்டேயே அந்த ஆகமங்களெல்லாம் ஒப்படைச்சிட்டோ அந்த ரிஷி தான் மறுஜென்மத்தில் மாணிக்க வாசகரா பிறக்கிறார். அடுத்தது நம்ம வந்து இந்த லிங்கம் தாராலிங்கம் பார்க்க போறோம். இந்த தாராலிங்கத்துல நீங்க பார்த்துருப்பீங்க கொடு கொடா இருக்கும் சிங்கத்துல. ஜென்ரலா லிங்கம்ன்றது ஒரு அப்படியே மொட்டை வட்ட வடிவமா ஒரு ஒரு முழுந்தான் இருக்கும். ஆனா அதுல தாராலிங்கம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிப்பா இருக்கும். அது வந்து சதுர்முக தாராலிங்கம், அஷ்டமுக தாராலிங்கம், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 4 முகம் இருக்கிறது வந்து 4 வேதங்களை குறிக்கிறதுன்னு சொல்லுவா. 8 முகம் இருக்கிறது 8 அஷ்ட திக்குகளையும் அஷ்டதிக்பாலகர்களையும் குறிக்கிறதுன்னுவா. 16 இருக்கிறது வந்து 16 அந்த உபச்சாரங்கள். நம்ம பூஜைலாம் முடிஞ்ச உடனே உபச்சாரம் பண்ணுவா இல்லையா, ஷோடோபச்சாரங்கள், ஷோட உபச்சாரங்கள் சொல்வாள்ல, அதுதான் அந்த 16 முகங்களை குறிக்கிறதுன்னுவா. 32 வந்து 32 முக்கியமான ஆகமங்களை குறிக்கிறதுன்றவா. 64 முகம் இருக்கிறது 64 கலைகளை குறிக்கிறது சொல்லுவா. அதுதான் தாராலிங்கம். இந்த லிங்கத்துல அந்த அபிஷேகம் பண்ற சமயத்துல அந்த அந்த ஸ்ட்ரிப்பா இருக்கு இல்லையா, நடுவில் கேப் வரும் இல்லையா, ஸ்ட்ரிப் இருக்கும்போது அது பால் அபிஷேகமோ இல்லை வந்து தேன் அபிஷேகமோ சந்தன அபிஷேகமோ பண்ணுற சமயத்தில் அந்த அந்த கேப்பில் அது போய் அங்கே இருக்கிற மங்கலான லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.